சீடமுறுக்கு அவல் பொறி அஞ்சரை பெட்டி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்ம சர்க்கரை நோயாளிகளுக்கு தேவையான ஒரு நல்ல உணவு பதார்த்தத்தை செய்ய போகிறோம். அது என்னன்னு பார்க்கலாமா? முளைவிட்ட தானிய சூப்பு. இதுக்கு தேவையான பொருட்கள்: முளைக்கட்டிய கொள்ளு, உப்பு, எலுமிச்சை சாறு, மிளகு பவுடர், கொத்தமல்லி. இப்போ செய்யறது எப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. என்னதான் நீங்க முளைக்கட்டின கொள்ளா இருந்தாலும் அதை வேக வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஃபர்ஸ்ட் பற்ற வச்சுக்கலாம். பற்ற வச்சுட்டு நமக்கு தண்ணி கொஞ்சம் விடணும். ஏன்னா வேக வைக்கிறதுன்னு நீங்க சொன்ன உடனே அதுக்கு தேவை என்ன? தண்ணி. பெரியவாள்லாம் வீட்டில் சொல்லுவா, காய்கறி வேக வச்ச தண்ணியை கொட்டிடாத, ரசத்துலேயோ அல்லது குழம்புலையோ நீங்கள் அதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நான் எதுக்காக இதை சொல்கிறேன்னா, நமக்கு ஆல்ரெடி நமக்கு கிடைக்கிறதே 50% ஆஃப் த சத்து தான். அந்த சத்தையுமே நீங்கள் நல்லா வேக வச்சு இந்த தண்ணியை கொட்டிட்டீங்கன்னா வேஸ்ட் ஆகிடும். அதனால தான் அந்த தண்ணியை நம்ம எப்போவுமே காய்கறி வேக வச்ச தண்ணியை நம்ம ஃபுல்லாக உடம்புக்கு சேர்த்து விடணும் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்டீமில் வேக விட்டிங்கன்னா சீக்கிரம் வேகும், ஆனால் அந்த ஸ்டீம் மூலிமா உங்களுக்கு அதோட சத்தெல்லாம் வெளியில் போயிடும். அதனால் நல்லா கொதிக்கிற தண்ணியில் உங்களுக்கு இப்போ நல்ல முளைக்கட்டின கொள்ளு, இதை நல்ல ஒரு 2 ஸ்பூன் போட்டுருங்க. இது நான் ஒருத்தருக்கார சூப்பை நான் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு இப்போ இதுவே 2-3 பேருக்கு வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொள்ளை போட்டு நல்லா வேக விடுங்க. என்னுடைய தாயார் 80 வயசு தாண்டிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு இருக்கக்கூடிய எனர்ஜி எனக்கு இல்லை. காரணம் என்னன்னா, அந்த காலத்து உணவு, அந்த சக்தி, இயற்கை உணவு இன்னைக்கு நமக்கு இருக்கா? கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம இயற்கை உணவை சாப்பிடணும். அதிகமாக காசு செலவு பண்ணாம இயற்கை உணவை எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக தான் அஞ்சரைப்பட்டி நிகழ்ச்சியை நீங்க தினம் பாருங்க. நல்ல நல்ல விஷயங்களை அது மூலியமா நீங்க தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம தண்ணியை கொதிச்சு அதுல கொள்ளை போட்டு, முளைக்கட்டின கொள்ளை போட்டு நல்லா வெந்துன்னு இருக்கு. நல்ல வேகவும் வெந்தாச்சு. நம்ம இதை எடுத்து ஒரு பவுல்ல சர்வ் பண்ணலாம். அப்போ அதுக்கு தேவையான உப்பு ஒரு அரை உப்பு தான் நீங்க போட்டுக்கணும். காரணம் என்னன்னா, நான் ஆரம்பத்திலேருந்தே சொல்லிட்டு இருக்கேன், இது நம்ம டயபிட்டிஸ் பேஷண்ட்டுக்காக செய்யறோம். நம்ம சாதாரண செய்யறோம்னாக்கா எல்லாருமே உப்பை கம்மியா சேர்த்துக்கிறது, சர்க்கரையை கம்மியா சேர்த்துக்கிறது ஆரம்பத்திலேருந்தே நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டோம்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால இப்ப நல்லா வெந்திருக்கு. வெந்த கொள்ளு, முளைக்கட்டிய கொள்ளு தண்ணியோட இதுல ஒரு பவுல்ல சர்விங் கப்ல டிரான்ஸ்ஃபர் பண்றோம். இப்ப பாருங்க, சூப்பரா இருக்கு பாருங்க. நல்லா வெந்திருக்கு. வெந்து அதுல அந்த தண்ணி உங்களுக்கு நல்ல கிளியரா இருக்கு. இதுல சாதாரணமாவே நம்ம சூப்புன்னு சொன்னா அதுக்கு பெப்பர் அண்ட் சால்ட், நீங்க எல்லா ஹோட்டல்லையுமே பார்த்துருப்பீங்க, பெப்பர் சால்ட்டு ஒரு பாட்டிலில் வச்சிருப்பாங்க. அதனால வீட்டில் இருக்கக்கூடிய மிளகு பொடி பண்ணி நல்லா நைஸா மிக்சியில பொடி பண்ணிட்டு நம்ம அதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எலுமிச்சை சாறு கொஞ்சம் அதுல விடணும். ஏன்னா அது வெறும் உப்பும் தண்ணியும் தான் இருக்கு இல்லையா, கொஞ்சம் டேஸ்ட் வரணும். அதுக்காக கொஞ்சம் எலுமிச்சை சாறையும் விட்டுட்டு நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ சூப்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுல கார்னிஷிங் கடைசியில கொத்தமல்லி தழை போடணும். கொத்தமல்லி தழையை பத்தி நான் எல்லா ப்ரோக்ராம்லயுமே உங்களுக்கு சொல்லிட்டே வரேன். கொத்தமல்லி கிட்னிக்கு நல்லது. அதனால முடிஞ்ச வரை எல்லா உணவு சத்துலையுமே நீங்க கொத்தமல்லியை போட்டுக்கோங்க. ஏன்னா இது நோயாளிகளுக்கு மட்டுமல்ல, சாதாரண மனிதர்களுக்கும் நம்ம எப்படி ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது அப்படிங்கிறதுக்காக இந்த சத்தான உணவை நம்ம தயார் பண்ணி காமிச்சிருக்கோம் இன்னைக்கு. அதாவது முளைக்கட்டிய கொள்ளால செய்யப்பட்ட சூப், கிளியர் சூப்.